வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம், திதி தேய்பிறை, திருதியை, யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம். இன்று சுபமுகூர்த்த நன்னாள். இன்று சுபமுகூர்த்த நாள். நாளைய விசேஷம், நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. நாளைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகருக்கான முக்கியமான விரத நாட்களில் சங்கடஹர சதுர்த்தி ஒன்று. அது நாளைய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகையின் நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு. நம்மிடம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கலாம், நேரில் வரலாம், ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது ஜாதகம் பார்ப்பதில். அந்த முறையிலையும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் எப்போ வரீங்களோ அந்த வரக்கூடிய நேரத்தை வைத்து அதுக்கு ஒரு கணக்கு போட்டு, நீங்கள் வரக்கூடிய நபர் ஒருவரா இரவரா, நீங்கள் என்ன மாதிரியான நிமித்தம், சில சகுனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வைத்து அன்றைக்கி இருக்கக்கூடிய ஹோரைகள் இதெல்லாம் வைத்து ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் வாங்கி வரக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வைத்து கணித்து ஒரு ஜாதகம் எடுத்து அதற்கு பலன் சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட 90% சரியாக வரும். பிரசன்ன மார்க்கமாக சொல்வதில் நிறையா முறை இருக்குது. அதில் அன்னைக்கு உங்களுக்கு எந்த முறையில் வருதோ அந்த முறையில் நம்ம பலன் பார்க்கலாம். அதில் கேரளாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய முறையில் ஒன்று சோழி பிரசன்னம் அப்படின்னு ஒன்று, அந்த முறையிலையும் நம்ம பலன் பார்த்து சொல்கிறோம். தேவைப்படுபவர்கள் என்னை அணுகலாம். கான்டாக்ட் நம்பர் இந்த திரையில் தெரியுது. இது இல்லாமல் திருமண பொருத்தம் நம்ம பார்த்து உடனே சொல்கிறோம். அதுக்கு 1 மணி நேரம் தான் அதுக்கு டைம். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் திருமணம் ரொம்ப தடைப்படுது எல்லாருக்கும். அதனால் உங்களுடைய பையன் பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதற்கான கட்டணம் உண்டு. 1 மணி நேரத்திற்குள்ளே அதுக்கு நம்ம ரிப்போர்ட்டு கொடுக்குறோம். அது க்ளீன் ரிப்போர்ட்டாக இருக்கும். நார்மலாக ஒரு தசவித பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஆப் இருக்குது, போட்டிங்கன்னா ரிசல்ட் வரும். அந்த மாதிரி பொருத்தம் இல்லை. கட்டம் ரீதியாக பார்த்து சரியான ரிசல்ட்டை சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி சுப விஷயங்களுக்கு நம்ம நேரம் காலம் எல்லாம் குறித்து கொடுக்குறோம். முக்கியமான உங்கள் வீட்டு பண்டிகைக்கு ஹோமங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படும். பரிகாரங்கள் நான் செய்வது கிடையாது. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த பரிகாரம் செய்வார்கள் என்று பரிந்துரைக்கப்படும். அது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்துக்கும் உங்களுடைய பர்டிகுலராக உங்கள் ஜாதகத்துக்கு எந்த பரிகாரத்தை எந்த கோயிலில் போய் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பரிந்துரைக்கிறோம். அதே மாதிரி இப்போது சிசேரியன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் கேள்விப்படுறோம். கர்ப்பவதிகளுக்கு டாக்டர்ஸ் சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு நல்ல நேரத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அந்த கால அவகாசத்திற்குள் ஏதாவது ஒரு நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை நம்ம குறித்து கொடுக்குறோம். அதுவும் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறப்பான சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி நம்ம இன்றைக்கான ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைக்கி 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இருந்தபோதும் கிரகமைப்பு மற்ற கிரகமைப்புலாம் நல்ல விதமாக தான் இருக்குது.
இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான், சுக்கிரன் என்பவர் 2 7க்குடையவர். தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம், 7க்குடைய கிரகம். அவர் 12ஆம் இடத்துல உச்சமாக இருந்தார். இந்த மாதிரி சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது ஏகப்பட்ட செலவு வந்திருக்கும் உங்களுக்கு. செலவு செலவு செலவு, திரும்ப பக்கம்லாம் செலவாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பெல்லாம் கரைஞ்சி போயிருந்திருக்கும். இப்போ அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், குறையும். இதற்கு முன்னாடி இருந்த செலவு நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படும், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், குறையும். இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் என்பதால் ஓரிரு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிறகு உங்கள் நேரம்தான். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள், நல்ல நேரமும் கூட. நல்ல நேரம், நல்ல காலம் அப்படின்றதெல்லாம் ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராசி அதிபதி இது காலம் வரைக்கும் உச்சமாக இருந்தார். இப்போ 12ஆம் இடம் வந்திருக்கார். 12ஆம் இடத்துல ஏற்கனவே 2 கிரகங்கள். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு உயர்வான இடம். இல்லறம் நல்லறமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல ஒரு அன்பு அரவணைப்புலாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல ஒரு சுற்றுலா, இந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு, உங்களுடைய எண்ணங்களை, அதாவது சந்தோஷமான எண்ணங்களை ஈடேறக்கூடிய காலம். ஈடேறி அதாவது உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் நீங்கள் இப்போ நடைமுறைப்படுத்தி அதை சாதித்து காட்டக்கூடிய ஒரு நேரம். அதனால் இது சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி இப்போது 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். இது காலம் வரைக்கும் சுக்கிர பகவான் கூட இருந்தார். சுக்கிரன் அங்கே இருக்கும்போது புத பகவானுக்கு நீச்சம் பங்கமாகி அங்கே ராஜயோகம் ஏற்பட்டது. சுக்கிரன் இப்போ விலகி 11ஆம் இடம் வந்துட்டார். இப்போ தனியாக அங்கே செவ்வாயோடு இணைந்து, ராகுவோடு இணைந்து புதன் இருக்கார். புதனும் இன்னும் ஒரு சில நாட்களில் விலகி விடுவார், வந்து விடுவார். அதனால் கொஞ்சம் இப்போ நேற்றைய கிரக அமைப்புக்கு இன்றைக்கி கிரக அமைப்பு கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் அது உங்களுக்கு எதுவும் பெருசாக கெடுக்கக்கூடிய விஷயத்தில் இல்லை. நல்ல விஷயந்தான் நடக்க போகுது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கும் இடத்திற்கு இடமாற்றமும் ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக பணவரவில் எந்த தடை தாமதமும் இல்லை. சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நமக்கு ஹெல்த் நல்லா இருந்தாலே போதும், எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கார். அங்கே அவர் நீச்சம் பெறுவார். சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய இடம் அது. இருந்தபோதும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சிறப்பான நாள் தான். எல்லா விதத்திலும் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 9ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். இந்த 9, 10ஆம் இடத்திற்கு உரிய கிரகங்கள் பரிவர்த்தனை. 9, 10க்குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் அது ஒரு விதத்தில் ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. கடகராசிக்காரர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். படிக்கும் மாணவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். படித்து எக்ஸாம்லாம் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போவீங்க. உங்கள் இலக்கை அடையக்கூடிய நேரம், நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த சில நாட்களாக, இல்லை கடந்த சில ஒரு வாரங்களாக, ஓரிரு வாரங்களாக செலவுகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இப்போ அந்த செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எது தேவையான செலவு, எது தேவையற்ற செலவு, வெளியே எங்கே போகுது பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்துக்கு உட்காந்துருவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்னென்ன செலவுகள் ஆகிருக்கு, என்னென்ன பேமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், மந்த்லி என்ன எக்ஸ்பென்ஸ் நமக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து வரைமுறைப்படுத்தி அதை ஒரு ஷெட்யூல் பண்ணி அதை ஒரு ஒழுங்கு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இந்த செலவு தான் நம்ம பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த செலவுக்கு இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டி அதை அமுல்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். அதனால் உங்களுடைய சொல்லுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே செவி சாய்ப்பார்கள். குடும்பம் மட்டும் இல்லை, வெளிவட்டாரத்திலையும் உங்கள் சொல்லுக்கு வார்த்தை எடுபடும். சொல்வாக்கு செல்வாக்கு உயரும், சேமிப்பு உயரும், விரயங்கள் குறையும். இது ஒரு நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலம் ஏதோ ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரம். சகோதர சகோதரி மூலம் ஏதோ நல்ல செய்தியும் வந்து சேரும். சிலருக்கு பயணத்தில்
நன்மை ஏற்படும். பயணத்தால் நன்மை, பயணிப்பதால் நன்மை, பயணிப்பவர்களோடு நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு நன்மை. ஏதோ ஒரு நட்பு கிடைக்கும் உங்களுக்கு. சந்தோஷமான நாள். இன்றைக்கி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு நாள். 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி நீச்சமாக இருந்தாலும் அவர் ராகுவோடு இணைவதால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 7ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் இப்போ 8ஆம் இடம் சென்று விட்டார். அதனால் அதுவும் ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையே. சிறப்பான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருந்தார். அவர் இப்போ 7ஆம் இடம் வந்துட்டார். 6ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் உச்சமாக இருந்த நிலையிலிருந்து இப்போ 7ஆம் இடம் வந்து அங்கே இன்னொரு சுபகிரகமான குருவோடு இணைகிறார். சுக்கிரன் என்பது ஒரு சுபகிரகம், குரு என்பது ஒரு சுபகிரகம். இரு சுபகிரகங்கள் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய யோகம். அது ஒரு நல்ல யோகம். அது சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். நிறைய சோஷியல் சர்வீஸ் செய்வாங்க சில பேர். அந்த மாதிரி இந்த சோஷியல் சர்வீஸ் செய்யும்போது அதன் மூலமும் நிறைய பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கௌரவம் உயரும். நம்மளை ஹானர் பண்ணுவாங்க கூப்பிட்டு. உங்கள் பேச்சுக்கு எல்லாரும் செவி சாய்ப்பார்கள். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது தான் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் பரஸ்பர அன்பும் மேலோங்கும். திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான நேரம். சுக்கிரன் 7ஆம் இடம் வரும்போது தான் இதுவரை காலம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், வரன் நடக்கலை அப்படின்னா இப்போ நடந்துடும். துளாராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடம் இருக்கும்போதே திருமணம் ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி சந்திரன் ராசியை கடக்கக்கூடிய நேரம். பாக்யாதிபதி ராசியில் நீச்சம். 5ஆம் இடத்தில் புதன் நீச்சம். புதன் அஷ்டமாதிபதி, அவர் இப்போ நீச்சமாக இருக்கார். அங்கே சுக்கிரன் உச்சமாக இருந்த நிலையில் மாறி சுக்கிரன் இப்போ விலகி 6ஆம் இடம் வந்துட்டார். அதனால் அது ஒரு விதத்தில் நல்ல யோகம்தான். உங்கள் ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை, அது ஒரு நல்ல யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நேரம். நன்மைகள் பல மடங்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய தாய் தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துவீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு ஆன்மீக குருமாரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். அவராலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய அளவில் உங்களுடைய தொழில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்திலும் உங்களோட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். இது ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத ஒரு பெரிய நன்மை, ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு நாள். இதுகாலம் வரைக்கும் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக இருந்தார். சுக்கிரன் வந்து 6க்குடைய கிரகம். கடன், ருணம், ரோகம், சத்ரு, வம்பு, வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு உரிய கிரகம் உச்சமாக இருந்தால் அது சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அவர் நேற்று மாறிட்டார். இன்று அதிகாலை மாறிட்டார். அதனால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இப்போது உச்சமான நிலையில் இல்லை. அதே மாதிரி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன், அவரும் நீச்சமாக இருக்கார். 6க்குடைய கிரகம் இப்போ உச்சம் இல்லை, அஷ்டமாதிபதி நீச்சம். அதனால் இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகம். அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்திற்கு சென்றதாலும் யோகம், அவர் நீச்சம் பெற்றதாலும் யோகம். அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் இதுகாலம் வரைக்கும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்க போகுது. கடந்த 6 மாதமாக நீங்கள் இது இப்போ நடக்கும், அப்போ நடக்கும், என்றைக்கு நடக்கும், நடக்குமா இல்லை நடக்கவே நடக்காதா, இல்லை எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குதா அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்த அந்த விஷயம், நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் இப்போ நடக்கும். இப்போ நடக்க போகிற நேரம். குரு இன்னும் கொஞ்ச நாளில் மாறப்போகிறார். மே மாதம் 1ஆம் தேதி மாறப்போகிறார். அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சே தீரும், நடந்தே தீரும். இந்த நாள் யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய கிரகம் இப்போது அவர் வந்து விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கார். அது ஒரு நல்ல விஷயந்தான். உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். அவர் இது காலம் வரைக்கும் உச்சமாக இருந்தார். அவர் இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வந்துடுறார். 4ஆம் இடமும் ஒரு பலமான இடம்தான். அது ஒரு கேந்திரஸ்தானம் அப்படிம்பாங்க. ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்துக்கு வரும்போது அதுவும் நல்லதை செய்யும், நன்மையை செய்யும், பெரிய அளவில் நன்மையை செய்யும். அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். திருமண உறவுகள் மேம்படும். உங்களுடைய ஆஃபீஸில்
உங்கள் பேர் இப்போ பரிந்துரைக்கப்படும். பதவி உயர்வுக்கு நிறைய பேர் இப்போ ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதுலேயும் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் இப்போ மகர ராசிக்காரர்கள் ப்ரமோஷன் கிடைக்கிற நேரம். இந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது 2 விதம். அலுவலகத்தில் ஒரு ப்ரமோஷனும் உண்டு, வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு. கல்யாணமானவர்களாக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். வயதானவர்களாக இருந்தால் நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிடுவீங்க. அப்போ அது ஒரு ப்ரமோஷன். அப்போ இதெல்லாம் நடக்க போகிற நேரம் இது. கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்ச நாளாக உடல் உபாதை இருந்துகிட்டு இருந்தது. உங்கள் ராசிக்குள் 2 கிரகம் இருந்தது. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தில் 4-5 கிரகம் இருந்தது. இப்போ 3ஆம் இடத்தில் 3 கிரகம். இப்படி சிறு சிறு கிரகங்கள் மாற்றம். அது சில நேரங்களில் நல்ல மாற்றமாக இருக்கும், சில நேரத்தில் சில உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்துருக்கோம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முதல்ல நம்ம ஹெல்த் டெவலப் ஆகிட்டு வருது. கும்பராசிக்காரர்களுக்கு நிறையா ஹெல்த் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ மாறி இப்போ உங்களுக்கு இப்போ வெல்த் கம்ப்ளைண்ட்னா வெல்த் வராமல் இல்லை, வெல்த் நிறையா வர்றது தான் கம்ப்ளைண்ட்டு. சார் பணத்தை வாங்கி எங்கே சார் வைக்க போகிறேன், அந்தளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஆகும். அப்படி ஒரு பண நிதி நிலைமையில் ஒரு உயர்வு ஏற்படும், செல்வ நிலையில் உயர்வு ஏற்படும். இன்றைக்கி அதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்காத ஒரு பணம் வந்து கையில் சேரும். வருவாய் அதிகரிக்கக்கூடிய நேரம், நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தார். சுக்கிரன் உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம். அஷ்டமாதிபதி, அதுவும் ராசிக்குள்ளே அவர் உச்சமாக இருக்கும்போது நிறைய உடல் ரீதியான பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க, மன ரீதியான பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க. இதை நம்ம பல நாள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போவும் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அதாவது நிறையா கிரகங்கள் ராசிக்குள்ளேயும் ராசிக்கு வெளியும் இருக்கும்போது மீனராசிக்காரர்கள்லாம் துன்பத்தை அனுபவித்தார்கள். நிறையா பேருக்கு கண்ணில் ஃபால்ட்டு, பல்லில் ஃபால்ட்டு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் சுக்கிரன் இப்போ வெளியே வந்துட்டார். இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் ஃபுல்லாக சூரியனும் 2ஆம் இடத்துல இருப்பார். அதுவும் விலகிடுச்சுன்னா ஒரு வழியாக உங்களுக்கு நல்லது பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லிடலாம். குரு ஆனால் மாறப்போகுது. அவர் மே மாதம் 1ஆம் தேதி மாறப்போகிறார். அது ஒரு நன்மையா தீமையா அப்படிங்கிறத நம்ம குரு பேச்சில் பார்ப்போம். ஆனால் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து வெளியே வந்ததே பெரிய ரிலீஃப். அதனால் இப்போ உடல் நலத்தில் ஒரு சின்ன முன்னேற்றம் தெரியும், நிதி நிலையிலையும் முன்னேற்றம் தெரியும். 2ஆம் இடத்தில் சில ராஜ கிரகங்கள் அமர்ந்து சுக்கிரனும் அங்கே இணைவதால் வருவாய்க்கு இனி பஞ்சம் இல்லை. நல்ல குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். கணவன் மனைவியுடைய உறவு அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளுக்கான ஒரு செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு தொகையை நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இருந்தபோதும் இது ஆரோக்கியமான நல்ல நாள்.